ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட்டு வீக் எழுதி கொடுக்கும்போது குழந்த நல்லா இருக்குது, துடிப்பு மட்டும் வரல, போய் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாங்க. நார்மலாக இருக்குன்னு தான் எழுதி கொடுத்தாங்க. இது போன வாரம் போன ரிப்போர்ட்டு குழந்தையே இல்லைன்னு எழுதி கொடுத்து அவதூறாக பேசியிருக்காங்க. இந்த டேட்லேயே தான் நாங்கள் போய்ட்டு ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கேன் பண்ணோம். குழந்த நல்லா இருக்குது, ஹார்ட் பீட்லேருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் சார். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டமாக இருக்குது. என் பெயர் மோகனசுந்தரி, என் வீட்டுக்கார் பெயர் விஜய். நாங்கள் போக்குவரத்து நகரில் வசித்து வரோம். 3 மாதம் அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இங்கே தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். குழந்தை இருக்குன்ட்டு சிறுவள்ளூர் ஸ்கேனில் போய் செக் பண்ணிட்டு வந்தால் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. போன வீக்கு செக்கப்புக்கு வரும்போது போய் சிறுவள்ளூர் ஸ்கேன்லேயே தான் பார்த்தோம். அவங்க சொல்லியிருக்காங்க குழந்தையே இல்லை அப்படின்ட்டு அவதூறாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. அதே அன்னைக்கு போயிட்டு சென்ட்ரல் ஸ்கேன் சென்டரில் போய் பார்த்தோம். குழந்தை இருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்குது, ஹார்ட் பீட்லேருந்து விரல்லேருந்து எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் இப்போ அயலூர் டாக்டர்கிட்ட வந்து கேட்டால் இவங்க வந்து எங்களை வந்து மேலும் மேலும் கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் பேரும் சொல்லலை, லாஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க ஆனந்தின்னு. இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து கேட்டால் அவங்க அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்றாங்க, ஒன்றும் பண்ண மாட்றாங்க, கால் பண்ணி பேச மாட்றாங்க, ஃபோன் பண்ணாலே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர முடியும், ப்ரைவேட்டை நம்பி நாங்கள் எப்படி போகிறது? இப்போ ப்ரைவேட்டுக்கு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா குழந்தை நல்லா இருக்குங்கிறாங்க. இதை நம்பிட்டு நாங்கள் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும் சார் அப்படின்ட்டு கேட்டால் அவங்க வந்து மேலும் மேலும் எங்களை கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. மனைவி வந்து 3 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நாங்கள் இதே ஊரில் தான் குடியிருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தான் நாங்கள் 3 மாதமாக செக்கப் பண்ணிட்டு கிடக்கிறோம். 3 மாதம் செக்கப்புக்கு வந்து நாங்கள் சிறுவள்ளூர் ஸ்கேன் சென்டர் தான் எங்களை அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க டாக்டர்ன்ட்டு குழந்தை இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. 4 மந்த்ஸ் ஸ்டார்டிங் வரக்குள்ள சிறுவள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அந்த சிறுவள்ளூர் ஸ்கேன் சென்டருக்கு 4 மந்தில் போகக்குள்ள என்னென்னா செகண்ட் டோக்கன் போட்டு பார்த்துருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த டாக்டர்ன்ட்டு என்னம்மா உங்களுக்கு தொப்பை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னது இல்லாமல் ஸ்கேன் பார்க்கலான்னு ஆரம்பிக்கக்குள்ளே வயிற்றில் 1 மினிட் வச்சு பார்த்தாங்க. உங்களுக்கு குழந்தையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உடனே அந்த தொப்பை இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அவதூறமாக பேசணுன்னே இவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி எனக்கு கால் பண்ணிட்டாங்க. இந்தமாரி குழந்தை இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க, இந்தமாரி வாங்கன்னு சொன்னோன்னே நாங்கள்ட்டு கோபி செந்தில் ஸ்கேன் சென்டரில் போய் பார்த்தோம். குழந்தெல்லாம் நல்லதாமல் இருக்குது, நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் டிலே ஆகிக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து திரும்ப நாங்கள் வந்து பேசலான்னு வந்தோம். இங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் மேலே நீங்கள் வேணால் அவங்கள்ட்டே பேசுங்கன்றாங்க. கடைசியில் நாங்கள் இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து ட்ரைனிங் டாக்டர்னு தான் சொன்னாங்க. அவங்க பேர் ஆனந்தி. நாங்கள்ன்ட்டு அவங்களை கால் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க, எங்களால் அவங்க பேச முடியாது, பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ என் ஒய்ஃபுக்கு என்னன்னா ஒரு டாக்டராக இருந்து என்ன பேசணும் ஏது பேசுன்னு தெரியாமல் இந்தமாதிரி அவதூறமாக பேசி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அனுப்பிச்சி விட்டாங்கல்ல. இதுக்கு மேலே நான் எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல சலுகையோடு பார்க்கணுன்னா எனக்கு பார்க்குறது விருப்பமே இல்லை. காசு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரைவேட் சென்டர்லேயே போய் பார்த்துலான்றாங்க. இங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வேணால் அந்த டாக்டர் வந்தாங்கன்னா நாளைக்கு நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணி பேசியாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி ஆனால் அவங்கள நான் கால் பண்ணேன், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இவங்களோட சாதகமாக தான் பேசி அனுப்பிச்சி விட்றாங்க. எங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா எந்த டாக்டர் நாங்கள் போய் பார்க்குறது, எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறதுனே தெரில. ஒரு நம்பிக்கையோடு வரதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. ஆனால் இவங்கன்ட்டு இந்த அளவு கேர்லெஸ்ஸாக அசால்ட்டாக பதில் சொல்லும் போது எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து போய் பார்க்கணுன்ற ஒரு நல்ல ஒரு சலுகையே எங்களுக்கு கிடையாது. காசு பணம் செலவாதுங்காண்டி தான் நம்மளாம் கவர்மெண்ட்டில் வந்து பார்க்குறோமே நாங்களாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கின்ட்டு இவங்க இந்தமாரி பேசக்குள்ள காசு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரைவேட்லேயே போய் பார்த்து ஒரு நல்ல சலுகையாக இருந்துக்கலாமே நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு பேச கவர்மெண்ட் வந்து பார்க்கணுன்னு ஆசையே இல்லை. கோபி ஜிஹெச்சில் அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கோபி ஜிஹெச்சிக்கு போனால் உயிருக்கு உத்தரவாதம்னு சொல்கிறாங்க. ஒன்று ஈரோடு ஜிஹெச்சுக்கு போங்க, பெருந்துறை ஜிஹெச்சுக்கு போங்கன்றாங்க. அப்படி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தான் இந்த கோபி ஜிஹெச்சில் இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரில. ஒரு நல்ல ஒரு டாக்டராக இருந்து இந்தமாரி இவங்கள அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்கன்னா அப்போ வேறு எந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போய் பார்க்குறது? ஃபோன் நம்பர் கேட்டோம், அந்த டாக்டருக்கு ஃபோன் நம்பர் கேட்குறோம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஒன்று கேட்டால் நாளைக்கு நீங்கள் நேரடியாக போய் அந்த டாக்டரை பார்த்துக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டரை வந்து அன்க்ளோட் நம்பரில் வந்தால் ஃபோன் எடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னா அப்படி என்ன டாக்டர் நர்ஸாக இருக்காங்க? நாங்கள் டியூட்டி டைமில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டோம், அது இல்லாமல் அன்க்ளோட் நம்பர் வந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஊர் பூரா கடை வாங்கி தின்ன வச்சுருக்காங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம். ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்காமங்கிறது நாங்கள் வந்து ஒரு இதுக்காக தான் நாங்கள் கேட்குறோமே. இந்தமாரி சொன்னாங்க, நாங்கள் எங்கே போய் கேட்குறதுன்னு நாங்கள் கேட்டதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கூட அவங்க பண்ணவே இல்லை. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸையாக பார்த்து நாங்கள் கேட்கணும், எப்படி நாங்கள் போய் கேட்கறது எங்களுக்கு தெரியாதனால தான் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வழி வந்தது. ஒரு ரிப்போர்ட் பண்ணி சொல்லிடலாம், நாளைக்கு நமக்கு நடந்த மாதிரி மற்றவங்களுக்கு யாருக்கும் நடந்துடக்கூடாதுல்ல. இதே நாங்கள் செகண்ட் பேபிங்கிறதுனால ஓரளவுக்கு தைரியமாக இருந்துட்டோம். இதே ஃபஸ்ட்டு பேபி ஏதோ ஒன்று இருந்தாங்கன்னா இந்தமாதிரி எமோஷனல் ஃபீல் ஆனவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இவங்க வீட்டில் ஒரு டெத்தே உருவாயிருக்கும்.
அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பேசி கன்சல்ட் பண்ணதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்க இதாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மனப்பூர்வமாக சந்தோஷமே கிடையாது. அந்த டாக்டர் பேசுனதுனால அவங்க இன்னும் அப்செட்டாகவே தான் இருக்காங்க. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டாக்டர் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடி வந்து ஒரு டாக்டரை பார்த்து கேட்டோடனே என்னம்மா பரவாயில்ல, முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது, பரவாயில்லன்னு தான் சொல்லணும். போன உடனே உங்களுக்கு துப்பு அதிகமாகிருச்சுன்னு சொன்ன உடனே இவங்க அதிலே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. ஒரு டாக்டர்கிட்ட இந்த டாக்டர் வந்து பெரிய சீஃப் டாக்டர் இவர்கிட்ட வந்து கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நாளைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் நாளைக்கு நீங்கள் அவங்களே போய் பார்த்துக்கங்கன்னு பேசுகிறாங்க.